தர்காவில் அனாச்சாரங்களா? இன்றைய நவீன யுகத்தில் தர்காவிற்கு எதிரானவர்களால் சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, தர்கா இன்றைக்கு செல்வதே ஒரு பெரிய ஒரு குஃபுரான ஷிர்கான ஒரு காரியம் போல பாமர மக்களிடத்திலே பாவிக்கப்படுகிறது. ஒரு ஆள் தர்காக்குள்ள போயிட்டு வந்தாலே அவர் ஷிர்க்கு செஞ்சுட்டு வர்றாரு, தர்காக்குள்ள போயிட்டு வந்தாலே அவர் குஃபுர் செஞ்சுட்டு வர்றாரு என்பது போன்ற ஒரு நிலைப்பாட்டை தர்காவிற்கு எதிரானவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் நபியவர்கள் கபரை ஜியாரத் செய்யுங்கள் என்றார்களே, அந்த ஹதீஸை எப்பொழுது நடைமுறைப்படுத்துவது? அந்த ஹதீஸை தூக்கி போட்டுருவோமா? ஆரம்பத்தில் தர்காவிற்கு எதிரானவர்களே ஜியாரத்து கூடாது என்று பேசியவர்களே இன்னைக்கு ஜியாரத்து கூடுங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த இயக்கத்திலிருந்து ஏராளமான ஆலிம்கள் இந்த நிலையில் நீடித்தால் அல்லாஹ் நம்மை பிடித்து விடுவானோ என்று மரணத்தையும் மறுமையையும் பயந்து இறைநேசர்களை ஏசி பேசியதெல்லாம் போதும் என்று அதிலிருந்து விலகி இன்று அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர்களாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டி தந்திருக்கிறார். ஆனால் அந்த கொள்கை மாத்திரம் கற்றறிந்தவர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள். அதை கேட்டுக்கொண்ட சில வாலிபர்கள் மாத்திரம். காரணம், அந்த இயக்கத்தினுடைய முக்கிய அம்சமே இந்த தர்காவை எதிர்ப்பது தானே, தர்காவை பற்றி பேசுவதுதான். அதனாலேயே தான் அவர்கள் அந்த இயக்கத்தில் பிடித்து போனார்கள் என்பதினாலே அந்த தர்காவினுடைய அந்த விஷயத்தை விட்டும் இவர்களால் வெளிவர முடியவில்லை. தர்காக்குள்ளக்கு போயிட்டு வர்றதே பெரிய ஷிர்க்கு போல நினைக்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் ஜியாரத் செய்யக்கூடிய அனுமதித்த முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸை என்ன செய்கிறது? எப்பொழுது அமல்படுத்துவது? ஏராளமான குற்றச்சாட்டுகளை நீங்கள் வச்சாலும் நான் என்ன கேட்கிறேன், இந்த ஜியாரத் விஷயத்தை இப்படித்தான் அணுக வேண்டும் என்று அதற்கு ஒரு டெமோ வாட்சிங் காட்டணுமா இல்லையா? ஏராளமான அனாச்சாரங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லுகிற தாங்கள் இப்படிதான் ஜியாரத்திற்கான வழி என்கிற வழிவகையாவது மக்களிடத்தில் சொல்லணுமா இல்லையா? அதற்குண்டான டெமோ வாட்சிங் காட்டணுமா இல்லையா? இந்த ஜியாரத் முறைதான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று மக்களிடத்தில் செயல் மூலம் செயல்படுத்தி காட்டுங்களேன். தர்காவிற்கு போய் வருவதையே ஷிர்க்கு போல பாவித்து இன்னைக்கு இறைநேசர்களை எல்லாம் சஹாபாக்களை எல்லாம் ஜியாரத் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு துர்பாக்கியமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை ஒரு ஷிர்க்காக நினைக்கக்கூடிய நிலைக்கு பாமர மக்களை கொண்டு வந்ததின் விளைவு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று தர்காவை எதிர்க்கக்கூடியவர்களிடத்தில் கேட்கப்படுகிற அவர்கள் நம்மிடத்தில் வைக்கிற மிகப்பெரிய ஒரு வாதம், விவாத பொருள் என்ன தெரியுமா? தர்காவில் வழிபாடு நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கைக்கு எதிரான மற்ற இயக்கங்களுடைய அறிஞர் பெருமக்கள் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, தர்காவில் வழிபாடு நடக்கிறது, இறைவனுக்கு இணை கற்பிக்கப்படுகிறது, தர்கா என்றாலே தர்கா வழிபாடு என்று பேசப்படுகிறது. தர்கா வழிபாடு கூடாது என்று கத்தி பேசினா உண்மை பொய்யாயிருமா? இல்ல பொய் உண்மையாதான் ஆயிருமா? தர்கா வழிபாடு கூடாது என்று சொல்கிறீர்கள் என்றால் நான் கேட்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக, எந்த ஊர்ல எந்த தர்காவில் இறைநேசர்களை வணங்குகிறார்கள்? எந்த ஊரில் எந்த தர்காவில் இறைநேசர்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள்? எங்கு பூஜை செய்யப்படுகிறார்கள்? அவர்களை வணங்குகிறீர்கள் என்கிறீர்கள் இல்லையா? எந்த ஒரு நபரையாச்சும் நீங்க காட்டுங்க பார்ப்போம். இறைநேசர்களை நாங்க இறைவனாக ஏற்றிருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த வார்த்தை சொல்லுகிற பொழுதே நடுநடுக்கம் ஏற்படுகிறது.
பாமர மக்களிடத்தில் யாராச்சும் ஒரு நபரை, இறைநேசர்களை நாங்கள் இதுவரைக்கும் இறைவனாதான் நினைச்சிருந்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை ஏனும் உங்களால காட்ட முடியுமா? எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை. மற்ற அனைவரும் அல்லாஹுடைய அடிமைகள் தான், முஹம்மது நபி உட்பட என்கிற கோட்பாட்டில் நாங்கள் தெளிவாகத்தானே இருக்கிறோம். தர்காவில் வழிபாடு நடக்கிறது என்று எதை வைத்து தாங்கள் சொல்கிறீர்கள்? எந்த ஒரு பாமர மனிதனும், ஆலிம்களை நான் சொல்லவில்லை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த ஆலிம்களை நான் சொல்லவில்லை, உலக அளவில் இறைநேசர்களுடைய தர்பாருக்கு செல்லக்கூடிய எவரும் அங்கு அடங்கப்பட்டிருப்பவர் இறைவன் என்று எவரும் நினைக்கவில்லை. அப்படி நினைக்கக்கூடிய ஒரு ஆணையனும் காட்டுங்களேன் பார்ப்போம். அங்கு வழிபாடு நடக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, இதுக்கு ஒரு ஆதாரத்தை இதற்கு எதிரானவர்கள் சொல்லி தருவார்கள். மக்கத்து காஃபியர்கள் சிலைகளை வச்சு வணங்கினாங்க. எதுக்கு இதை வணங்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, மா நஅபுதுஹும் இல்லாலி கர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கின்றன, எனவே நாங்கள் வணங்குகிறோம் என்று பதில் சொன்னார்கள். இந்த மக்காவில் நடந்த குஃபார்களுடைய சம்பவத்தையும் இன்னைக்கு பார்த்தீங்களா? தர்காக்கு போறாங்க, அங்கே கையேந்துறாங்க. மக்கத்து காஃபியர்கள் நிற்க வச்சு வணங்கினாங்க, இவங்க படுக்கப்பட்டு வணங்குறாங்க. ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? பார்ப்பதற்கு ஒரு போன்ற தோரணை, சீனியும் உப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு, ரெண்டும் ஒன்றா? பாலும் கல்லும் பார்ப்பதற்கு ஒன்றாகத்தான் இருக்கிறது, இரண்டும் ஒன்றா? அல்லது எத்தனை விஷயங்களை சொல்ல முடியுமே. இப்போ கோயிலில் வலம் வர்றாங்களே, தவாஃப் செய்கிறது, கோயிலில் சுற்றுறாங்களா இல்லையா மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள்? அப்போ நீங்கள் காபாவை சுற்றுறீங்களே, இது மாதிரி தானே அதுவும் இருக்குது. அதற்காக அதை தூக்கி போட்டுற முடியுமா? இரண்டிற்கும் மடுவிற்கும் மலைக்கும் உண்டான பிரம்மாண்டமான வித்தியாசம் உண்டு என்பதை நாம் அறிவோமா இல்லையா? அது மாதிரி இறைநேசர்களுடைய தர்பாரில் அவர்களுடைய ஜியாரத்தை பார்ப்பதற்கு தோற்றத்தில் வேண்டுமானால் ஒன்று போல இருக்கலாம். அங்கே என்ன நடைபெறுகிறது அதை நம்ம முதல்ல ஆராய்ச்சி செய்யணுமா இல்லையா? கண்ணில் பார்த்த காட்சியை வச்சுக்கிட்டு இவங்க படுக்க போட்டு வணங்குறாங்கன்னு சொன்னா, அதே மாதிரி தானே மக்கத்து காஃபியர்களும் சொன்னாங்கன்னு சொன்னா, மக்கத்து காஃபியர்கள் வணங்குகிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அதை குர்ஆனில் பதிவு செய்கிறான். நஅபுது என்கிற வார்த்தைக்கு நாங்கள் வணங்குகிறோம் என்ற பொருள் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அவங்க வணங்கவே செஞ்சாங்கங்க, அல்லாஹ்விற்கு இணை வைச்சாங்க. அந்த சிலைகளை கடவுள்களாகவே பாவிச்சாங்க, கடவுள்ண்டே நம்புனாங்க, நாங்க வணங்குறோம்டே சொன்னாங்க. நான் கேட்கிறேன், தர்காவுக்கு செல்லக்கூடிய எவராவது இந்த இறைநேசர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள் என்று சொல்லுகிறோமா? சொல்லக்கூடிய ஒரு நபரை உங்களால் காட்டிவிட முடியுமா? வாக்கு மூலம் வாங்கி தர முடியுமா? முடியாதுங்க. அல்லாஹ் ரசூலை பயந்த உண்மையான முஸ்லிம் எவரும் இறைவனுக்கு இணை கற்பிக்க மாட்டார் என்பதில் தெளிவாகத்தான் இருக்கிறோம். ரசூலுல்லாவே பயப்படலையங்க, எனக்கு பிந்திய காலத்தவர்கள் சிறுக்கு செய்வாங்கண்டு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்தது போல சுமார் 1400 ஆண்டுகால பாரம்பரியத்தை சஹாபாக்களில் இருந்து இமாம்கள் தொட்டு இன்று வரை அத்துணை நபர்களையும், இன்க்ளூடிங் ரசூலுல்லா கூட தன்னுடைய நுபுவத்துக்கு முன்னாடி சிறுக்கு வச்சாங்கன்னு சொல்லுகிறோமே, எல்லாம் பாதுகாக்கணும். இத்தனை நபர்களையும் சிறுக்குல தள்ளிட்டோமே. சிறுக்குன்னா என்ன? இறைவனுக்கு நிகராக இவர்களை பாவிச்சாதான் சிறுக்காக ஆகும். போய் ஜியாரத் பண்ணிட்டு வர்றது எப்படிங்க சிறுக்காக ஆகும்? ரசூலுல்லாஹ் ஃபஸூருஹா, கபறுகளை சந்தியுங்கள் என்றார்கள், நாங்க போய் சந்திக்கிறோம், ஜியாரத் செய்கிறோம், இது எப்படி சிறுக்காக ஆகும்? நாங்கள் வணங்குகிறோம் என்கிற நிலைப்பாட்டிலேயே இல்லையே. நீங்களாக வணங்குகிறீர்கள், தர்காவில் வழிபாடு நடக்கிறது என்று எத்தனை கூவினாலும் எப்படி இது உண்மையாக ஆகும்?
ஏன் எல்லா மார்க்க அறிஞர்களும் மற்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த கருத்தையை பதிவு செய்கிறீர்களே? தர்காவில் வழிபாடு நடக்கிறது என்பதை நீங்கள் கண்ணால் கண்டிருக்கிறீர்களா? செவிவழி செய்தியாகவே நாங்க போறோங்க. யாருமே அங்கே இறைநேசர்களை ஆராதிக்கல, யாரும் உங்களுக்கு பூஜை நடத்தல, யாரும் உங்களை அல்லாண்டு சொல்லலையே. சொல்லியிருந்தா நாங்களே முதற்கட்டமாக நின்று தடுப்போமே. இது ஷிர்க்குண்டு. எத்தனை தர்காக்களுக்கு நாங்களும் போயிருக்கிறோமே. நாகூருக்கு போயிருக்கிறோம், ஏர்வாடிக்கு போயிருக்கிறோம், எத்தனையோ உலக புகழ்பெற்ற இறைநேசர்களுடைய தர்பாருக்கெல்லாம் போயிருக்கிறோமே. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரணுங்க. அருமையானவர்களே, அங்கு சென்றதில் நாங்கள் கண்ட எந்த காட்சியும் இறைவனுக்கு சிறுக்கு வைக்க கூடியதாக இல்லை. இல்ல அங்க போய் சஜிதாவில் உழுவுறீங்கல்ல, சஜிதா செய்யறாங்களே. எந்த ஊரில், எந்த தர்காவில், எந்த முஸ்லீம் சஜிதா செஞ்சாங்க? புகைப்படங்கள் கசிகிறது, வீடியோக்கள் வெளிவருகிறது. அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எந்த முஸ்லிமும் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் சிரம் தாழ்த்த மாட்டான். அது முகமது நபியாக கூட இருக்கட்டும். அப்படிலாம் தாழ்த்திட மாட்டோங்க. அப்படிலாம் யாருக்கு நாங்கள் சஜிதா செஞ்சிட மாட்டோம். அல்லாஹ் மட்டும்தான் எங்கள் கடவுள், அல்லாஹ் மட்டும்தான் எங்களுடைய இறைவன். நாங்கள் தெளிவாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இது போன்ற படங்கள் வெளிவருகிறதே, அதனுடைய உண்மை தன்மை என்ன தெரியுமா? இந்த தர்காவினுடைய எதிர்ப்பாளர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி அது. யாரெல்லாம் இதை எதிர்க்கிறார்களோ, இதை எதிர்ப்பதற்கு ஒரு காட்சி பொருளாக இதை போன்ற நாடகத்தை அரங்கேற்றுகிறார்களே தவிர எந்த ஒரு முஸ்லிமும் இது போன்ற ஒரு ஈனச் செயலை செய்வது இல்லை. செய்வது மிகப்பெரிய குற்றம், அல்லாஹ் மன்னிக்காத குற்றம், கடுமையான குற்றம். தர்காவில் சென்று சஜிதா செய்வது என்பது எவரும் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எத்தனையோ தர்காவுக்கு நாங்கள் போயிருக்கிறோம், யாரும் சஜிதா செஞ்சு நாங்கள் பார்க்கல. ஒரு சில புகைப்படங்கள் கசிகிறது என்றால் அது சில நபர்களால் திட்டமிடப்பட்டு வேண்டும் என்றே தர்காவை எதிர்ப்பதற்காகவே செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் அது. அதுக்கு மேலே நான் ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த எவரும் செய்ய மாட்டார். எல்லோரும் தெளிவாகத்தான், ஆலிம்களை விட அவாம்கள், பாமர மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். எத்தனையோ பற்றி நான் கேட்டிருக்கிறேங்க. அல்லாஹ்வை தானே வணங்கணும், இறைநேசர்களுடைய இடத்துக்கு போறீங்களே, ஏன் இவங்களா கடவுளே? என்ன அஜர்த்து உங்களுக்கு சொல்லணுமா இதெல்லாம்? இவங்க இல்லை அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ நபர்கள். இந்த நிலையில் தான் எல்லோருமே இருக்கிறோம். தர்காவில் வழிபாடு, தர்காவில் வழிபாடுண்டா 1000 போய் சொன்னால் அது உண்மை ஆயிருமா? நாங்க எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் அவர்களை இறைவனாக பாவிக்கல, எந்த முஸ்லிமும் பாவிக்கல இறைவனாக. உங்களுடைய ஆதங்கம் சரிதான். அல்லாஹ்வை வணங்கி போட்டு உங்க இறைநேசர்களை போய் வணங்குறாங்களே, தர்காவில் வழிபாடு செய்கிறாங்களே, உங்களுடைய அக்கறைக்கு நன்றி. ஆனால் எங்களுடைய பதில், நாங்கள் அப்படி இல்லை என்று சொன்ன பின்னாலும், இல்லை நீங்கள் வழிபாடு தான் நடத்துறீங்கன்னா யார் மீது தவறு? நிஜமாலே நடக்கட்டும், தடுப்போம். யார் இல்லைன்னு சொன்னது? இறைவனை தவிர வேறு எவருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. அப்படி நடந்தால் தடுக்கலாம், நடக்கலை நாம் அறிந்தவரை. அப்படி வெளியாகிற புகைப்படங்கள் அத்தனையும் சில நபர்களால் திரிக்கப்பட்டவை என்பதை இந்த முஸ்லிம் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் யாராவது அறியாமல் அவ்வாறு இது நாள் வரை இருந்திருந்தாலும் சொல்லிக் கொள்ளுகிறோம், இறைநேசர்களுக்கு சஜிதா செய்தீர்களே, ஆனால் அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை கற்பித்து விட்டீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஜிதா என்பது, வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவருக்கும் இல்லை. அல்லாஹ்வை வணங்குங்க, இவங்களை மதிங்க. நீங்க அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்காட்டியாலும் பரவாயில்லை, அவர்களை மனதால் மதிங்க போதும். காரணம், இறைநேசர்கள் நல்லவர்கள் என்று தாங்கள் சொல்கிறீர்கள். யாரெல்லாம் தர்காவை எதிர்க்கிறாங்களோ பார்த்தீங்களா, நல்லவங்களை போய் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. நல்லவங்க நீங்களே சொல்றீங்க. சொல்லிவிட்டு அந்த தர்காவில் உள்ள அவுலியா எப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி செய்கிறோமே. நல்லவங்கன்னு சொல்லியாச்சு, அது எப்படி நல்லவங்கன்னு கேள்வி வேற இதில்?
உலகம் அவர்களை அங்கீகரித்து கொண்டதுனால தானே, நல்லவர்களாக வாழ்ந்ததுனால தானே அவங்களுக்கு தர்காவை கட்டி வச்சிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய முன்னோர்கள் என்ன முட்டாள்களா? நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள், எங்களுடைய முன்னோர்கள் இமாம் பெருமக்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள். சஹாபாக்களும் இமாம்களும் தான் எங்களுடைய முன்னோர்கள். முன்னோர்கள் வழியில் நடப்பீர்களா என்று கேட்டால் எங்களுடைய முன்னோர்கள் சஹாபாக்களும் இமாம்களும். நடப்பது தவறில்லை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலாலும் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள், அவர்களை பின்பற்றுவதற்கு மிக தகுதியானவர்கள். ஆக இவர்கள் நல்லவர்கள் என்பதனாலேதான் இவர்களின் மூலம் ஈமான் கிடைக்க பெற்றது என்கிற நன்றியின் உணர்வால் தான் தர்காக்கள் எழுப்பப்பட்டன. அங்க ஒரு ஆளு மூத்தா போனாரு, ஜனாசா தூக்கி செல்லப்படுது. தூக்கி செல்லையில ரசூலுல்லாஹ் வஜபத் அப்படின்னாங்க. இன்னொரு ஜனாசா போகையில வஜபத் அவசியமாயிருச்சுட்டாங்க. என்னென்று காரணம் கேட்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கள் எல்லாம் இவரை நல்லவர் என்றார்கள், அதனால் அவர் சொர்க்கவாசி. மக்கள் எல்லாம் இவரை தீயவர் என்று சொன்னாங்க, அதனால இவர் நரகவாசி. மக்களுடைய பார்வையில் அவர் அல்லாஹ்விடத்தில் கணிக்கப்படுகிறார் என்றால் மக்கள் பொருந்தி கொண்டு நல்லவர்கள் என்பதனால் தானே தர்காவை கட்டி எழுப்பி வச்சிருக்கிறாங்க. இதுவே அவர்கள் இறைநேசர்கள் என்பதற்கு ஆதாரம் போதாதா? கெட்டவனுக்காக கட்டி வைக்க முடியும்? நல்லவர்கள் என்று சொல்லுகிற நீங்கள் இவங்களை இப்படிதான் ஜியாரத்து பண்ணணும், இன்னெல்லாம் அனாச்சாரமானது என்று ஒரு டெமோ வாட்சிங் காட்டணுமா இல்லையா? ஒரு இறைநேசருடைய பேரை சொல்லி அவருடைய சிறப்புகள் இது, இப்படிதான் அவர் வாழ்ந்தாரு, இவர் அல்லாஹ்வுடைய நேசர் மட்டும்தான், அவருக்கு சஜிதா செய்யக்கூடாது, அங்கே வழிபாடு நடத்தக்கூடாது என்று அவர்களை ஜியாரத்து செஞ்சு இதுதான் முறை என்று சொல்லணுமா இல்லையா? ஒரு மேடைக்கு மேடை அவங்கள திட்டி தீர்த்தான், அவங்கள நக்கல் நையாண்டு செஞ்சா உள்ளத்தில் மதிப்பையாவது வைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். அவங்க இடத்துக்கு நீங்க வாங்க, அது உங்களுடைய இஷ்டம். அதை நாங்கள் ஃபர்லாக கடமையாக ஆக்க இல்லை. அவங்களிடத்துல கேளுங்க நாங்கள் சொல்ல வரல. அவர்களை கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி செய்ய வேணாம். நீங்கள் எப்படி நாங்கள் தர்கா வழிபாடு நடத்துகிறோம் என்று எங்கள் மீது கருணை காட்டுகிறீர்களோ, அதற்கு நாங்கள் நன்றி சொன்னோமோ, நாங்கள் செய்யவில்லை என்று மறுத்து விட்டோமோ, அதுபோன்று நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது, நீங்கள் நல்லது செய்கிறோங்கிற பேர்ல தர்காவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில், இறைநேசர்களை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாயிராதீங்க, அல்லாஹ் ரசூலுடைய சாபத்தை பெற்றுக்கிறாதீங்க என்று தான் சொல்றோம். இங்க வணக்கம் என்னங்க வணக்கம்? வணக்கத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? வணக்கம் தான் முக்கியம் என்றிருந்தால் இப்லீஸ் ஏன் தூக்கி எறியப்பட்டான்? ஆதம் நபிக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கையில சொல்லையில, சஜிதா செய்ய சொல்லையில எல்லாரும் சிறந்தாழ்த்தினாங்க. இப்லீஸ் மட்டும் செய்ய மாட்டேன்டான். என்ன சொன்னான்? உனக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னானா, இவருக்கு நான் செய்ய முடியாதுன்றான். அல்லாஹ் அவனை அரவணைச்சிருக்கணுமா இல்லையா? நீ தான் சரியான முறையில் இருக்கிற, ஒரு டெஸ்ட் பண்ணா கூட அல்லாஹ் இவருக்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன், இவருக்கு சிறந்தாழ்த்த மாட்டேன், இவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்டி நீ சரியா சொன்னான்ட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவன் செஞ்ச வாதம் சரிதானே. இங்க அல்லாஹ் ஆதம் நபிக்கு சஜிதா செய்ய சொல்றான், செய்ய முடியாதுன்னு மறுத்தான். அல்லாஹ்க்கு செய்ய மாட்டேன்னு சொல்லல, அவன் வாதம் சரியானதுதான், அவன் வாதம் சரியானதுதான். ஆனால் தோற்று போனானே, சபிக்கப்பட்டானே. எதனால? மதிக்க வேண்டியவங்களை மதிக்க தவறுனான். அவன் செய்யாத வணக்கமா நம்ம செஞ்சிட்டோம்? பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்பதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய முக்கிய விஷயமே. அமல்களை நம்ம பேசவே வரல, அமல்கள் விஷயத்தில் குறை செய்யக்கூடியவர்களாக எந்த இயக்கத்தையும் நம்ம சொல்ல வரல. அடிப்படை அகீதா, அவர்களை மதிக்கிற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சருகுகிறீர்கள் அல்ல, முழுவதுமாகவே சருகிவிட்டீர்கள் என்று நாங்கள் சொல்ல வர்றோம். அதனால மதிக்கிற விஷயத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அவர்களை கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி செய்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகி கொள்ளாதீர்கள் என்ற அடிப்படையில் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நாங்கள் சொல்றோம். வழிபாடு நடந்தால் நீங்க முன்னால களத்துல வந்து தடுங்க, நாங்களும் தடுக்கிறோம். சஜிதா செய்தால் அதை கண்டியுங்கள்,
அதற்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்கிறது என்பதை உணர்த்துங்க. ஆனா இங்க நடக்கிறது இல்லையே நாம் பார்த்த வகையில். அதே போன்று கேட்பாங்க, சரி சஜ்தா செய்யலை, சரி அப்படின்னா இங்கே போய் கேட்குறீங்கள்டா, அவட்ட கையேந்துறீங்களே, அல்லாட்ட தானே கையேந்திரன்னு சொல்லிட்டு ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன், அல்ல உன்னையே தான் வணங்குறோம், உன்னைய தான் உன்கிட்ட தான் உதவி தேடுவோம்னு சொல்லிவிட்டு அவுளியாட்ட வந்து ஏன் கையேந்திரிய, அவுளியாட்ட ஏன் வந்து பிள்ளைய கேட்குறிய, அவுளியாட்ட வந்து ஏன் நோய் போகணுன்ட்டு கேட்குறிய. நான் கேட்குறேன், ஷிர்க்குண்டா முதல்ல என்ன? அல்லாஹுடைய இடத்தில் இன்னொருவரை வைத்து வணங்குவது ஷிர்கா, அல்லது இன்னொரு நபரிடத்தில் உதவி தேடுவது ஷிர்கா? எந்த ஒரு முஸ்லீமும் அவுளியாட்ட போய் உங்களை நாங்கள் வணங்குறோன்னு சொல்றது இல்லை. சொன்னா அது ஷிர்கு, அது கண்டிப்பிற்குரியது, தண்டனைக்குரியது, மன்னிக்க முடியாத குற்றம். எவரும் அப்படி போய் உங்களை நாங்கள் வணங்குறோம்னு சொல்ல கிடையாது. உதவி தேடுவது எப்படி ஷிர்காக ஆகும்? ஒரு ஆளுக்கு நோய் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போறாரு, பிணியை நீப்பவன் அல்லாஹ் தானே, பிணியை நீக்குபவன் அல்லாஹ் தானே, இப்போ அல்லாஹ்ட்ட தானே வந்து முறையிடணும், ஏன் டாக்டர்கிட்ட போற, நீ ஷிர்க் செஞ்சுட்டான்னு சொல்ல முடியுமா? குழந்தையை தர்றது அல்லாஹ் தானே, அல்லாஹ்ட்ட நீ கேட்கணும், ஏன் டாக்டர்கிட்ட போற, நீ ஷிர்க் செஞ்சுட்டான்னு சொல்ல முடியுமா? இதுவெல்லாம் எவ்வாறு அரிதீனமானதோ, காரணம் நம்முடைய முயற்சி ஒன்று இருக்கணும், அப்பதான் அல்லாஹ் கொடுப்பான். பிணியை அல்லாஹ் நேரடியாக நீக்க மாட்டான். இந்த டாக்டரை, மருத்துவர்களை, மருந்துகளை அல்லாஹ் ஒரு காரண காரியமாக ஆக்கி வச்சிருக்கிறான். அதுபோன்றுதான் இறைநேசர்கள் என்பவர்கள், காரணம் அவர்களுடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அவர்கள் கேட்டால் நான் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். இவர்களை ஒரு உதவி சாதனமாக நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு எல்லா இடத்துல கேட்டு வாங்கித்தாங்கன்னு நாங்கள் கேட்குறோம். எல்லா இடத்துல நீங்களே கேட்கணும், நாங்கள் தான் கேட்குறோம். எல்லா நேரத்திலும் நாங்கள் தர்காவுக்கு போகிறது கிடையாது. இப்போ கொஞ்ச நேரம் போனாலும் அது ஷிர்க் தான் நீங்கள் சொல்ல வந்துடாதீங்க. எங்களுடைய அடிப்படையான அவசரமான நிலையில் அல்லாஹ்விடத்தில் உடனே நாங்கள் கேட்டு பெற வேண்டும். அதற்கு நாங்கள் தகுதி இல்லை என்பதனாலே அல்லாஹ்விடத்தில் தகுதி பெற்றவர்கள், அல்லாஹ் வாக்குறுதி, அவர்கள் கேட்டால் நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இறைநேசர்கள் கேட்டால் நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மன் ஆதாலி வலியன் என்கிற அந்த ஹதீஸ் தொடரிலே, என் நேசர் எவர் நோவினை செய்வாரோ என்கிற அந்த ஹதீஸினுடைய தொடரிலே, அதனாலே அவர்களிடத்தில் கேட்டு பெறுவதற்காக அவர்களை நாங்கள் ஒரு வசீலாவா, உதவி சாதனமா வச்சிருக்கிறோம். இப்போ என்னால் மெட்ராஸுக்கு நடந்து போக முடியும், எல்லாம் கொடுத்த கால் இருக்குது, அல்லது பக்கத்து ஊர் இருக்குது. இப்போ நான் ஸ்ரீபண்ணத்தில் இருக்கிறேன், தொண்டிக்கு போகணுண்டா நான் நடந்து போக முடியும். ஆனாலும் சால சிறந்தது எது? ஏதாவது ஒரு வாகன வசதியை தயார் செஞ்சுக்கிறது தானே. அதே நீ விரைவாக கொண்டு வந்து விட்டுருந்தானே, நீ ஏன் கால் இருக்கல வாகனத்தில் போனேன், ஷிர்க் செஞ்சிட்டான்டா. அது போன்றுதான் நாங்கள் இறை நேசர்களிடத்தில் உதவி தேடுகிறோம் என்றால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு கேட்டு பெற்று தருகிறார்கள். அவங்களா தர்றாங்கன்னு நாங்கள் சொல்லவே வரல. அப்படி சொன்னால் அது ஷிர்க் தான் உங்களுடைய வாதப்படி. நெருப்பு இருக்க, நெருப்பு அது தானா கரிக்குமா அல்லது கரிக்காமலாது இருக்குமா? நெருப்பு அது கரிக்கும், அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் தான் கரிக்கும். தானாக நெருப்புக்கு கரிக்கும் ஆற்றல் இருக்கிறது என்றால் அது ஷிர்க். அதுக்கு கரிக்கும் ஆற்றல் இல்லை என்றால் அதுக்கு பேர் வேற. இறைநேசர்களுக்கு தானாக உதவி செய்யும் ஆற்றல் இருக்கிறது என்றால் அது ஷிர்க் தான். அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும் அது வேற. உதவி செய்ய முடியும், உதவி செய்வார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியுடன். ஏங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பிச்சாங்களே, எப்படி? அல்லாஹ்வுடைய தகுதி எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு? அல்லாஹ்வுடைய அனுமதியோட தானே. அல்லாஹ் தானே எல்லாரையும் மூத்தாக்குறான். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, மலக்குல் மௌத் தானே உங்களை கைப்பற்றாருண்டு. யார் மூத்தாக்குறது? அல்லாஹ் தானே. அல்லாஹ் அதற்கு இவரை காரணமாக வச்சிருக்கிறான், அந்த மலக்குல் மௌத்தை. அதுபோன்று நாம் உதவி தேடுகிற நேரத்தில் அல்லாஹ் தான் தருகிறான்.
அந்த இறைநேசரின் மூலமாக தருகிறார். இன்னைக்கு நீங்க மருத்துவர்கிட்ட போங்க, வேணான்னு சொல்லலை. எத்தனையோ தீராத நோய்களை எல்லாம் இறைநேசர்களுடைய தர்பாரில் வந்து தீர்த்து கொண்டவர்கள் ஏராளம் என்று தெரியுமா? டாக்டர்கிட்ட போனால் அது இதுன்னு சொல்லுவாங்க, சிகிச்சை செய்யணுங்குவாங்க, அறுவை செய்யணும்னு சொல்லுவாங்க. எத்தனையோ மன உளைச்சல்கள், உடல் பலகீனங்கள். இறைநேசர்களுடைய தர்பாருக்கு சென்று அங்கே தங்களுடைய பிணிகளை நீக்கிக் கொண்டவர்கள், தங்களுடைய பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டவர்கள் ஏராளம் ஏராளம். அத்துணைக்கும் அவன் அல்லாஹ்தான் காரணம். இவர்களை எல்லாம் அதற்கு காரண காரியமாக கேட்டிருக்கிறான். அனைத்தையும் நீக்குபவன் அவன்தான், அதற்கு இவர்கள் காரணமாக இருக்கிறாங்க என்றுதான் நாங்கள் சொல்ல வருகிறோமே தவிர, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தன்மை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்குது என்று நம்ம சொல்லவே வரலை. டாக்டர் உயிரோட இருக்கையில சிகிச்சை பண்றாரு, குணமாகுது. அவதான் மூத்தா போயிட்டாங்களே, மூத்தா போனவங்களால எப்படி உதவி செய்ய முடியும்? நம்ம இறைநேசர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்று தனியாக பேசியிருக்கிறோம். இந்த டாபிக்குள்ள நம்ம போக வரல. இறைநேசர்களால் உதவி செய்ய முடியுமா? முடியும். புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மேராஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வக்து தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், 5 குறைச்சி கடைசியில் 5 வந்துச்சு. இந்த 5 குறைக்க உதவி செஞ்சது யாரு? இறந்து போன ஒரு மூசா தானே, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா நபி தானங்க உதவி செஞ்சாங்க. இறந்து போனவர்களால் எதுவும் செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாதுன்றா உங்களுடைய வாதப்படி நீங்க எல்லாரும் 5 வக்துக்கு பதில் 50 வக்து தொழுக தயாரா? தொழுவுங்க. இறந்தவர்களால் தான் உதவி செய்ய முடியாது. இப்ப இதை மட்டும் எடுத்துக்கலாமா? இறைநேசர்கள் உதவி செய்வார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியுடன். தானாக செய்வார்கள் என்றால் அது ஷிர்க் தான். அதே போன்று ஏராளமான விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்ய அனுமதி தந்ததின் விளைவுதான் இன்னைக்கு நம்ம ஜியாரத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே எந்தவித வழிபாடும் நடப்பது கிடையாது. அப்படி சொல்லப்படுகிற அத்துணையும் பொய் பிரச்சாரங்கள் தான். வேண்டுமானால் நேரில் போய் பார்த்து கொள்ளட்டும். அங்கே அனாச்சாரங்கள் சஜிதாவில் விலகுகிற நிலை கண்டால் தாராளமாக தடுப்போம். அனாச்சாரமான புதுமையான விஷயங்கள் நடைபெற்றால் தாராளமாக தடுப்போம். அதை விட்டுவிட்டு இன்னும் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்படுகிறது. அங்கே போய் கொடி நாட்டுறாங்களே, தர்காவில் கொடி நாட்டுறாங்களே, ஃபத்ஹ் மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எப்படி ஜன்னத்துல் பகீ இருக்குதோ அதே போன்று மக்காவினுடைய கபிரிஸ்தானில் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடங்கி இருக்கிற இடத்துல கொடி ஒன்றை சொன்னாங்க, ஹஜூன்கிற என்கிற இடத்துல. ஏன் இஸ்லாம் வெற்றி பெற்றது? அதற்கு காரணம் ஆரம்பத்தில் ஹதிஜா அம்மா உறுதுணையாகத்தானே இருந்தாங்க. இந்த பகுதிகளில் இஸ்லாம் எப்படி வந்தது? யாராலே வந்தது? இறைநேசர்களை தவிர்த்து விட்டு இஸ்லாமிய வரலாற்றை இந்த தமிழகத்தில் எழுதிட முடியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லையும் பாருங்க இறைநேசர்கள் யாருங்க இவங்கன்னா? எங்கேயோ உள்ளவங்க, எதுக்காக வந்தவங்க? இன்னைக்கு முஸ்லீமா இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் அவங்க தானே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால. அவங்க தானங்க நம்மளுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தது. குடும்பத்தை திறந்து அத்துணையும் தியாகம் செஞ்சு இன்றைய பகுதியில் உள்ள நம்ம ஏரியாவை எடுத்துக்கிறங்க, எல்லா ஏரியாக்கள்லையும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு முத்துப்பேட்டையில் ஆரம்பிச்சு என்ன அந்த லைனில் மல்லிப்பட்டினத்திலேருந்து புதுப்பட்டினத்திலேருந்து அதற்கு பின் அப்படியே லைனாக சொல்லிக்கிட்டே வரலாம். சம்பையாக இருக்கட்டும், அல்லது நம்ம அம்மாப்பட்டினமாக இருக்கட்டும், ஜெயதாப்பட்டினமாக இருக்கட்டும், கோட்டைப்பட்டினமாக இருக்கட்டும், எஸ்பி பட்டினமாக இருக்கட்டும், அல்லது தொண்டியாக இருக்கட்டும், எம்ஆர் பட்டினமாக இருக்கட்டும், பிவி பட்டினமாக இருக்கட்டும், அல்லது சோழியக்குடி எம்வி பட்டினமாக இருக்கட்டும், எந்த ஊரையும் எடுத்து பாருங்க இறைநேச செல்வர்கள். பாசிப்பட்டினம் எத்தனை இறைநேச செல்வர்கள், எத்தனை இறைநேச செல்வர்கள் அடங்கியிருக்கிறாங்க. எதனாலங்க? இவர்கள் தான் இந்த பகுதியில் இஸ்லாத்தை கொண்டு வந்தவங்க. இன்னைக்கு இந்த பகுதிகளில் அத்துணை நபர்களும் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அதிகமான நபர்கள் கொண்ட இடமாக இந்த இடம் இருக்குன்னா காரணம் யாரு? எத்தனை இறைநேசர்கள் விடுபட்டிருக்கிறாங்க. மன்னிக்கணும், உங்க பேரு சொல்றதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை அருமையானவர்களே. ஆக இந்த பகுதி புறாவும் இஸ்லாமாக மாறியதற்கு காரணம் இந்த இறைநேசர்கள் தானே. அந்த நன்றிக்காகத்தானே தர்காக்கள் எழுப்பி வச்சிருக்கிறாங்க.
இது அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் இல்லையா? ஹாஜரா அம்மா சஃபா மருவா மலையில ஏறி நின்றாங்க. அல்லாத இன்ன சஃபா வல் மருவா ஷாயிர் இல்லா, சஃபாவும் மருவாவும் அல்லாவுடைய அத்தாட்சின்னு சொன்னான். அல்லாவுடைய அடையாள சின்னம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆஜா அம்மையாருடைய பாதத்தை சுமந்ததினாலே அது அல்லாஹ்வுடைய சின்னம் என்றால், இறைநேசர்களுடைய அந்த உடலையும் இந்த மண் சுமந்திருக்கிறதே, அந்த தர்பார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் இல்லையா? அதை இடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் இடிக்க சொன்னாங்க, அது குஃபார்களுடைய கபறுகளங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடிக்க சொன்னது குஃபார்களுடைய கபறுகளை. அங்கே அவர்கள் வழிபாட்டு தலங்கள் நடத்தியதால் தான் யூத நசராக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிச்சாங்க. வழிபாடு நடந்தால் அது சபிக்கப்படும். நாங்கள் வழிபாடு நடக்கலைங்கிறோம், அங்கே எவரும் வழிபட கிடையாதுன்னு தானே நாங்கள் சொல்ல வர்றோம். நீங்கள் சொன்னால் சொல்லக்கூடிய நீங்கள் இப்படிதான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்கிற ஒழுங்குமுறையை எங்களுக்கு சொல்லித்தாங்களே. தர்காக்கு எங்களை கூட்டிகிட்டு போங்க. ரசூல்லா பொது கபிரிஸ்தானுக்கு தான் அனுமதி கொடுத்தாங்களே. இப்போ ரசூல்லாவுடைய கபர் என்ன பொது கபிரிஸ்தான்ல இருக்குது? ரசூல்லாவுடைய கபர் பொது கபிரிஸ்தான்ல இருக்குது, தனியாகத்தானே இருக்குது. இப்போ அதை ஜியாரத் செய்கிற மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். சில வார்த்தைகளை நம்ம சொல்லவே கூடாது. அருமையானவர்களே, ஜியாரத் செய்யக்கூடிய முறை எங்களுக்கு சொல்லியாச்சும் தாங்களே. ஆக ஏராளமான விஷயங்கள் கபூர் முட்டின்னு இன்னும் சில வாதங்கள் வைக்கப்படுது. அது ஐ திங்க் நான் அதை கபரை முத்தம் கொடுக்கறத அப்படி சொல்கிறாங்களோ என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி ஃபாத்திமா அம்மா முத்தம் கொடுத்துருக்குறாங்களே. ஃபாத்திமா அம்மா உங்களுடைய மகளுடைய கையை ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுத்துருக்குறாங்களே. இதுவெல்லாம் முட்டின்னு ஆயிருமா, பேர் வந்துருமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போன்று ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்களே. அஹ்லுல் பைத்துகள் நீங்கள் நபியுடைய குடும்பத்தார் என்று சொல்லி அவங்க உயிரோடு இருந்தாங்க, கொடுத்தாங்க. மூத்தா போன பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அவர்களுடைய ஜனாசாவை முத்தம் கொடுத்தாங்களே. சஹீஹான ஹதீஸ் இருக்கிறதே, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னாடி அவங்களுக்கு முத்தம் கொடுத்தாங்களே. எத்தனை ஹதீஸ்கள் சொல்ல வேண்டும். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய கபரை முத்தமிட்டார்களே, அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதே. அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொன்னாங்களே, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபரை முகத்தை வச்சு தேய்ச்சி எடுத்தாங்களங்க. இன்னும் எத்தனை ஆதாரங்கள் வேண்டும். இப்னு அசாக்கிரில பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. கபர்களை முத்தமிடுவது எப்படி குற்றமாக ஆகும்? அது சஹாபாக்களும் நபியவர்களும் நடைமுறைப்படுத்தி தந்தது தானே. அவர்கள் மீது உள்ள மகத்துவத்தினாலே, அவர்கள் மீது கொண்ட ஒரு இஷ்டினாலே தானே அது எப்படி வணக்கமாக மாறும்? அங்கே போய் அறுத்தா பலியிடுறீங்கல்ல, கோவிலில் தானே அப்படி பண்ணுவாங்க என்ற ஒரு வாதம் வைப்பாங்க. நான் கேட்குறேன், இறந்தவர்களுடைய பெயராலே ஒரு ஆட்டை அறுத்து தர்மம் செய்யக்கூடாதா? அது எப்படிங்க குற்றமாக ஆகும்? ஒரு இறைநேசர் பேரை சொல்லி, கோட்டைப்பட்டினம் ராவுத்தரப்பா இருக்கிறாங்க, அவங்க பேரை சொல்லி அவங்க பேரால் அறுக்கிறோன்னு சொன்னால் அவங்க பேரை சொல்லி அறுக்கிறதா? இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகன் வந்திருக்கிறாரு, அந்த மருமகன் பேரில் ஒரு ஆட்டை அறுத்து கொடுங்க, ஒரு கோழி அறுங்கன்னு சொன்னால் அவங்க பேரை வச்சு அறுக்கிறதுன்னு அர்த்தமா? அது தமிழுடைய உபயோகம் அப்படி. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று அறுக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய சட்டப்படி அந்த இறைநேசருடைய பேரை சொல்லி அறுத்தா அது சிறுக்கு தாங்க, அது ஹராமு தாங்க, அது கூடாதுங்க. எவரும் அப்படி அறுப்பது கிடையாதுங்க. அங்கே அறுத்து அந்த இறைநேசருக்கு அந்த நன்மைகளை நம்ம சேர்த்து வைக்கிறோம். அதில் என்ன தவறு இருக்கிறது? அங்கே உள்ள ஏழை மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அதில் என்ன தவறு இருக்கிறது? இன்னைக்கு அதெல்லாம் மலிஞ்சு போச்சாங்க. எத்தனை ஏழைகள் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள், இன்னைக்கு அதெல்லாம் காணாமல் போச்சு இல்லையா? ஆக நல்ல விஷயம் தானே அது. அதே போன்று உருசு நடத்துகிறாங்கல்ல என்ற ஒரு வாதம். அன்னைக்கு என்ன செய்கிறோம்? உருசினுடைய அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? அந்த நாள் முன்ன அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கும் அல்லது அவர்கள் மரணித்த நாளாக இருக்கும். அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு விதமாகத்தான் அந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? இப்போ நாகூர் இருக்கிறாங்களா, நாகூரில் அடங்கி இருக்கிறாங்க ஷாகுல் ஹமீது நாயகம் அவர்கள்.
அவங்களுடைய வரலாறுகள் எடுத்து பேசப்படும். அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்றவர்களின் நினைவு கூறப்பட்டு அது மாதிரி நம்மளும் இறைநேசர்களாக வாழணும் என்பதனுடைய நோக்கமாகத்தான் அந்த உருஸ் கொண்டாடப்படுகிறது. ஆனால் நம்மிடத்திலும் சில தவறுகள் இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. அரிக்குதுங்கிறதுக்காக கொல்லிக்கட்டை எடுத்து சொருங்கிக்கிற முடியுமா? இஸ்லாத்துல ஜியாரத்துக்கு அனுமதி இருக்குது. அந்த பெயரை வச்சு நம்ம அனாச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாமா? எல்லா விஷயத்திலையும் பொதுவா தவறு இருக்குது. அதுக்காண்டி இதை நம்ம சப்பக்கட்டு கட்ட வரல. எத்தனை நபர்கள் இன்னமும் நடத்துறாங்க. அதுல ஆண் பெண் கலப்பு இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் நம்ம இப்ப சொல்ல வரல. நான் சொல்ல வருவது, மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்பதற்காக அதுல நமக்கு தேவையான ஹராமான விஷயங்களை சேர்த்து கொள்ளுகிறோமே. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உருஸ் என்கிற பெயரில அன்னைக்கு எத்தனை எத்தனை அனாச்சாரம் நான் பாதுகாக்கணும். ஆண்களும் பெண்களும் கலந்து வீட்டில் நம்ம தனியா நம்முடைய பொம்பளை பிள்ளைய வச்சு வளர்க்குறோம். அவ்வளோ பாதுகாப்பா. காரணம், உலகத்தின் மனுஷன்லாம் மிருகமா மாறிக்கிட்டு வர்றான். இந்த காலத்துல நடு நைட்ல நம்முடைய வீட்டு பிள்ளை, வயசுக்கு வந்த பிள்ளை சுத்துதுங்க. தர்காவுக்கு போறோம், உருசுக்கு போறோம்னு பேரை சொல்லிட்டு யாரும் பண்றது கிடையாது. ஊர் சுத்துறாங்க. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கும் பெண்கள், பருவ வயது பெண்கள் ஊர் சுத்துறாங்களே. அங்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் நல்லவர்களா? அன்னைக்கு நைட்டு எத்தனை நபர்கள் எப்படியோ மோசமான நிலையில வர்றாங்கங்க. பெண்களை இடிப்பதற்காகவே ஒரு கூட்டம் கிளம்பி வருதுங்க. நம்முடைய வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போறோம். பார்ப்பதற்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இன்னும் இங்கே ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க தானே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு பெரும்பட்டாலுமே புர்காவை அணிஞ்சு கொண்டு ஏதோ பயானை கேட்குற மாதிரி. இன்னைக்கு பெண்கள் அந்த ஆண்கள் முன்னாடி பயான் பேசுறதை நம்ம எதிர்க்கிறோம். அது கூடாது இது கூடாதுன்னு மாநாட்டை நம்ம கிளின்னு கிழிக்கிறோம்ல. நம்முடைய வீட்டு பெண்கள் ஆடல் பாடல் கச்சேரிண்டு கீழே வரிசையா உட்கார்ந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள், அங்கே எவ்வளவு அசிங்கங்கள் நடைபெறுகிறது, அரங்கேறுகிறது. அதை இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. உருசுங்கிற பேர்ல அன்னைக்கு நைட்டு அது அனுமதிக்கப்பட்டதா? அதே போல அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா முடிச்சிருக்கிறது இன்னைக்கு ஃபர்ல ஆயிடுச்சு. காலையில வான வெடிக்க எவ்வளவு வீண் விரையும். எத்தனை பேர் ஒரு நேரம் சோறு இல்லாம இருக்கிறாங்கங்க. அவர்களுக்கு கொடுத்தால் என்ன? எத்தனை விபரீதம், எத்தனை அனாச்சாரங்கள். அந்த பச்சை பிள்ளைய கூட வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிற்கிறாங்க. ஏதோ ஃபர்லான காரியம் மாதிரி ஃபர்லான ஃபஜ்ர் தொழுகையெல்லாம் விட்டுறாங்க. நான் பாதுகாக்கணும். ஆண்கள் பெண்கள் கலக்கக்கூடிய மோசமான நிலை. ஆடல் பாடல் கூத்து கும்மாளத்திற்கு மத்தியில் இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்தமாய் அதற்கு அடிமையாக கிடக்கக்கூடிய அந்த நிலை. அன்று இரவு எத்தனை அனாச்சாரங்கள். இதைக்கும் இஸ்லாத்திற்கும் இம்மி அளவும் சம்பந்தம் இல்லை. இந்த அனாச்சாரங்களை இஸ்லாமும் இஸ்லாத்தை சார்ந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த எந்த ஆலிம்களும் அனுமதிப்பதில்லை. அது ஹராம் என்றால் ஹராம் தான், அது தடை என்றால் தடை தான். அது எவ்வளவு தலைகீழாக நின்று எவர் சொன்னாலும் அது கூடாது கூடாது கூடாது. ஆண்கள் பெண்கள் கலப்பதை இஸ்லாம் தடுக்கிறது. அங்கு நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் அத்துணையையும், ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் அத்துணையையும் இஸ்லாம் ஒரு பொழுதும் அனுமதிக்காது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த எந்த ஆலிம்களும் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு நாங்கள் ஒப்புதல் தர மாட்டோம். அது ஹராம் தான், அது தடை செய்யப்பட வேண்டியதுதான், அது களையப்பட வேண்டும். அல்லாஹ் களையப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை களையெடுக்க வேண்டும். ஆனால் சிலர்கள் இதை சமய நல்லிணத்திற்காக, காரணம் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களும் சகோதரிகளும் வர்றாங்களா இல்லையா, அவங்களுக்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று சொல்றாங்க. சமய நல்லிணக்கங்கிறது இப்படிதான் செய்யணும்னு இல்லை. ஆடல் பாட வச்சுதான் சமய நல்லிணக்கத்தை வளர்க்கணும்னு கிடையாதே. அப்படிதான் சமய நல்லிணக்கம்னா அது தேவையில்லையே. தர்காவில் அவங்களுக்கு இடத்த கொடுங்க, முன்னால இடம் கொடுங்க. அங்கு வழங்கப்படுகிற உணவுகளில் அவங்களுக்கு முதல் தரமானதை கொடுங்க. அவங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுங்க. அவங்கள சகோதரர்களாக பாவிங்க. மாற்று மதத்தை கொண்டு ஓரங்கட்டாதீங்க. இஸ்லாம் சொன்னது போல சகோதரர்களாக இன்னொருட்டையும் இருங்க. இதுதாங்க சமய நல்லிணக்கம். ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் வச்சு ஒன்னா நிற்கிறது சமய நல்லிணக்கமா?
இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சிலர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அதை நம்ம நடத்துறது கிடையாது, அதனுடைய ஸ்பான்சர்ஷிப்லாம் தனி, அவங்க தான், அவங்களுடைய மார்க்கத்தில் அதை கூடும், அவங்க செஞ்சுக்கிறாங்க, அதை நம்ம எப்படி தடுக்க முடியுங்கிறாங்க. வாஸ்தவம்தான். நம்முடைய இஸ்லாமிய மக்கள் ஜியாரத் என்பதை எந்த ஒரு அளவிற்குள் அனுமதித்திருக்கிறதோ அதை மாத்திரம்தான் செய்ய வேண்டுமே தவிர, அனாச்சாரத்தையும் பிடிச்சி உள்ளாக்கு இழுத்து போட்டுக்கிட்டு, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கச்சேரின்னு வச்சுக்கிட்டு, வான வேடிக்கை விட்டுக்கிட்டு, அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கலந்து நின்றுக்கிட்டு ரவுண்டு வந்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டு சுற்றிக்கிட்டு ஆண்கள் பெண்களை இடிக்கிறதும் பெண்கள் ஆண்களை இடிக்கிறதும், இது மாதிரியான மோசமான அத்துணை அனாச்சாரங்களும் அழியட்டும், ஜியாரத் மட்டும் நிலைக்கட்டும். இதனாலதான் என்னவோ இவங்களும் யாரெல்லாம் தர்காவை எதிர்க்கிறாங்களோ, இப்பெல்லாம் நடக்குதே என்று அவர்கள் தர்காவே எதிர்க்கிறாங்களோ என்னன்னு தெரியல. அவர்கள் அப்படி எதிர்க்கிறாங்கண்டா இறை நேசர்களை இப்படி இவங்க இழிவுபடுத்துற அளவுக்கு நம்ம அந்த இடத்துல இவ்வளவு அனாச்சாரங்களை நடத்த வைக்கிறோமே, அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். கொஞ்சம் அல்ல, முழுவதுமாக அல்லாஹும் ரசூலும் எந்த அளவிற்கு அனுமதி